அண்மை செய்தி. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்க சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனையை அடுத்து மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. இபிஎஸ் வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்களின் சோதனை எடுத்து மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அபிராமபுரம் பகுதியில் உள்ள பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வசித்து வருகிறார். இந்த இடத்தில் தான் ஏற்கனவே அவருக்கு இதே போன்று வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக ஒரு புரளி வந்தது. அதே போன்று தமிழக காவல்துறை தலைவர் மற்றும் கூடுதல் ஆணையர் டிஜிபி ஆகியோரின் அலுவலகத்திற்கும் இமெயில் மூலமாக இந்த குறுஞ்செய்தி வந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கும் மீண்டும் இரண்டாவது முறையாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்து தொடர்ந்து அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் உடனடியாக மோப்ப நாய் உதவியுடன் நேரடியாக சம்பவ இடத்துக்கு சென்று அந்த இடத்தில் சோதனை செய்த பொழுது இந்த மிரட்டல் போலி என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக அந்தந்த காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய இந்த மின்னஞ்சல் எந்த இடத்திலிருந்து வருகிறது, அதே போன்று இதனை யார் அனுப்புகிறார்கள் என்பது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருவதாகவும், தொடர்ச்சியாக இது போன்ற வரக்கூடிய தகவல்கள் போலியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இது தொடர்பாக தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாகவும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.